இப்போ கவுட்டுன்ற நோய வந்து நான் கண்டுக்கலன்னா, அது என்ன மாதிரியான பக்க விளைவுகள குடுக்கும் டாக்டர்? இப்போ கவுட் வரதுனால நான் சொன்னேன், கால் பெருவிரல்ல இருக்க செல்ஸ ஃபுல்லா டேமேஜ் பண்ணி, அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங், அதாவது ரெட்னஸ்ஸு இந்த மாரியான விஷயங்கள வந்து குடுக்கும். இப்ப இதே நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்டின்னா, இந்த உப்பு, இந்த யூரிக் ஆசிட் எல்லாமே வந்து நல்லா அதில டெபாசிட் ஆகி கிறிஸ்டல்ஸ் மாரி ஃபார்ம் ஆயிரும். இதனால என்ன ஆகும்னா, அதோட படிவமே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இது கால் விரல்கள்ல மட்டும் இல்லாம, அடுத்து முட்டுல கூட வரலாம். ஒரு சிலருக்கு கை மூட்டுல கூட வரலாம். இந்த மாரியான சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜையா விட்டுட்டு அடுத்தடுத்த ஜாயிண்ட்ஸ வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து அந்த உருவமே டாஃபியா வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. நார்மலா நடக்கிறவங்க வந்து கால் வந்து லைட்டா வந்துட்டு அந்த பெருவிரலே பார்த்தீங்க அப்டின்னா பெண்ட் ஆன மாரி இருக்கும். அத நெறைய பேருக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து அதோட மெயினான பக்க விளைவா இருக்கும். ப்ளஸ் இன்கேஸ் கண்டுக்கல அப்டின்னா வந்துட்டு உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட நெறையா இருக்கு. இன்கேஸ் அதையுமே நம்ம கண்டுக்கல அப்டின்னா, நீடித்த சிறுநீரக நோய்கள், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நம்மளோட கழிவுகள வந்து நம்மளோட உடம்புல இருந்து அப்பப்பவே வெளியேற்றணும். அப்படி இல்ல நம்ம சாப்பிடுற உணவுகள் மூலியமா வந்து நேச்சுரலாவே அது வந்து ப்ரொடியூஸ் ஆகி வெளியேறணும். அப்படி வெளியேத்தல அப்படின்னா வந்து நம்மளோட மெடிசின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கவுட்ல இருந்து சீக்கிரமா வெளிய வரலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.